அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை வழக்கில் மாணவி சார் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை. டிஜிபி அலுவலகம் விளக்கம். ஞானசேகரனிடமிருந்து ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்களை பறிமுதல் செய்யவில்லை. வழக்கில் திருப்பூரைச் சேர்ந்த ஒரு நபருக்கும் தொடர்பு என வெளியான தகவலும் முற்றிலும் பொய்யானது என்றும் டிஜிபி அலுவலகம் விளக்கம். பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் 3 அடி உயரமுள்ள பட்டாக்கத்தி பறிமுதல். 2 அட்டை பெட்டிகளில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து சென்ற சிறப்பு புலனாய்வு குழு. ஆபாச வீடியோக்களில் உள்ள பெண்களின் வீடியோக்களில் பெண்கள் மற்றும் மாணவிகள் என 4 பேரை கண்டறிந்திருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு. பாதிக்கப்பட்டவர்களிடம் புகாரை பெறவும் திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர விடுதலை சிறுத்தைகள் கட்சி நோட்டீஸ். ஞானசேகரனால் இன்னும் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். விசாரணையில் இன்னும் பல சார்கள் வெளிவருவார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கருத்து. குற்றச் செயல்களில் ஈடுபட்ட ஞானசேகரன் செல்போனை ஃப்ளைட் மோடில் வைத்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கூறியது பொய்யா? ஞானசேகரன் யார் ஒருவருடன் பேசியதை மாணவி உறுதி செய்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் குற்றச்சாட்டு. தொடக்கத்திலிருந்தே வழக்கை காவல்துறை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவது உறுதியாக தெரிவதாக அண்ணாமலை ட்வீட். சென்னை கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியுடன் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் நேர்மையான விசாரணை நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சிபிஐ விசாரணை தேவை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். பேஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழ் வெளியீடு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டா சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. 4 கட்டடங்கள் தரைமட்டமாகிய நிலையில் ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்த அதிகாரிகள் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் பொம்மையாபுரம் பட்டா சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு தொடர்பாக 2 பேர் கைது. பட்டா சாலையின் போர்மேன்கள் கணேஷ், சதீஷ் ஆகியோரை கைது செய்தது காவல்துறை. வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு தலா 4 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் வழங்கவும் உத்தரவு. பட்டா சாலை பாதுகாப்பில் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்படும் திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். பட்டா சாலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யவும் வலியுறுத்தல். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரம். கைது செய்யப்பட்ட பள்ளியின் முதல்வர், தாளாளர், ஆசிரியை என 3 வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் 28 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை தீவிர சோதனை.
அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் இருந்த ரகசிய அறையில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் சோதனை என தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதியும் விடுமுறை. அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024ஆம் ஆண்டு விழா மலர். சென்னை தலைமைச் செயலகத்தில் விழா மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி டானியாவுக்கு வீடு வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு சக்கர நாற்காலி என பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே வாகன ஓட்டியிடம் சோதனை என்ற பேரில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கு. திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 4 பேருக்கு 3 நாள் போலீஸ் காவல். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தின் போது ஆய்வாளரை பாமகவினர் அநாகரிகமாக பேசியதாக புகார். பாமகவினர் மீது மேலும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சென்னை பனையூர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி 4வது நாளாக ஆலோசனை. 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் முக்கிய ஆலோசனை என தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கே ஒதுக்க வேண்டும். EVKS இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரிய மனுக்கள் மீது விசாரணை நடத்த முடியாது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் திட்டவட்டம். தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் 12 காளைகளை பிடித்த மதுரை ஸ்ரீதர் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் புதுக்கோட்டை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் சார்பில் பைக் பரிசு. தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில் மோதல். மாடுபிடி வீரரை காளையுடன் வந்தவர்கள் தாக்கியதால் தடியடி நடத்தி கலைத்த காவலர்கள். பிராமணர் சமுதாயத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு. இந்து மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. செல்லப்பிராணிகள் மலம் கழித்தால் அபராதம் விதிக்கும் அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கத்தினர் விதித்த கட்டுப்பாடுகள் ரத்து. இயற்கை உபாதைகளுக்காக அழைத்துச் செல்ல லிப்ட் பயன்படுத்த தடை என்ற உத்தரவையும் ரத்து செய்து சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவு. ஒப்பந்ததாரரின் பில்களை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளருக்கு 5 ஆண்டுகள் சிறை. சென்னை சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சென்னை தாம்பரம் கடற்கரை இடையிலான புறநகர் மின்சார ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ரத்து. தாம்பரம் ரயில் நிலைய மேம்பால பணிகள் காரணமாக பல்லாவரம் கடற்கரை, செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்க ஏற்பாடு. திருவள்ளூர் அருகே ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஈக்காடு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். நூறு நாள் வேலை திட்டத்தை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் நகராட்சியுடன் இணைப்பதால் வேலை பறிபோகும் அபாயம் இருப்பதாக வேதனை. சேலத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக குடிநீர் இணைப்பு வழங்கியதாக புகார்.
திமுக மன்ற பெண் உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. காலையில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் விண்வெளி ரோபோட்டிக்கான RRM-TD செயல்பட தொடங்கியதாக இஸ்ரோ அறிவிப்பு. ரோபோட்டிக் கைகள் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது உள்ளிட்ட திட்டங்களுக்கு பெரும் பங்காற்றும் என்றும் பெருமிதம். PSLV-60 ராக்கெட்டுடன் அனுப்பப்பட்ட காராமணி விதை முளைத்தது. விண்வெளியில் தாவரங்கள் வளர்ப்பது குறித்து ஆய்வு வெற்றி என இஸ்ரோ நெகிழ்ச்சி. கேரள மாநிலம் சபரிமலையில் BSNL சார்பில் 4G இணைய சேவை தொடக்கம். பத்தனம்திட்டா மாவட்டத்திலேயே முதல் 4G தளமாக உருவெடுத்த சபரிமலை. சாதி அரசியல் பெயரில் சிலர் அமைதியை சீர்குலைக்க நினைக்கின்றனர் என பிரதமர் நரேந்திர மோடி வேதனை. கிராமப்புறங்களில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேலும் வலிமைப்படுத்த நாம் உழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்திய எல்லையையொட்டி பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா திட்டம். சீனாவின் திட்டத்திற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு. மியான்மர் சிறையில் இருந்து 6000க்கும் மேற்பட்ட கைதிகள் ஒரே நாளில் விடுதலை. மியான்மரின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கருணை அடிப்படையில் விடுவித்தது அரசு. பிரிட்டன் பிரதமர் கேன் ஸ்டார்மர் பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தவர். டெஸ்லா நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்க் பரபரப்பு குற்றச்சாட்டு. டொனால்ட் ட்ரம்ப் ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு. வரும் 10ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்பின் தண்டனை விவரத்தை அறிவிக்கிறது மன்ஹாட்டன் நீதிமன்றம். மெடானியூமோ வைரஸ் கொரோனா போன்ற பேரிடர் இல்லை. மெடானியூமோ வைரஸ் வழக்கமான குளிர்கால பாதிப்புதான் என சீனா விளக்கம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்து. பெட் ஷாப்பில் புகை சூழ்ந்ததால் 579 செல்லப்பிராணிகள் உயிரிழந்த பரிதாபம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. 2ஆம் நாள் முடிவில் இந்திய அணி 145 ரன்கள் முன்னிலை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டி. அரையிறுதிப் போட்டியில் யுக்ரைன் வீராங்கனையை வீழ்த்தி முதல் வீராங்கனையாக இறுதிப் போட்டிக்கு குடர்மிடோவா முன்னேற்றம். பிசாசு 2 திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. 1,84 லட்சம் ரூபாய் பாக்கியை வழங்கும் வரை படத்தை வெளியிட தடை கோரி ஃப்ளையிங் ஹார்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.